ஆவியானவர் நீங்க பேசுங்கப்பா. கடமை மாத்திரம் செய்கிறோம். நாமத்தை வெளிப்படுத்துகிறோம். நாங்கள் சிறுகிறோம். நீங்க பெறுவோம். நாம மகிமைப்பட உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. உண்மையாகவே நம்ம எப்படி இருக்கணும்? ஜெபம் பண்றதில் ஜாக்கிரதையா இருக்கணும். எப்படி எதுல ஜாக்கிரதையா இருக்கணும்? ஜெபம். தெரப்பி மாஸ்டர் ஜெபம் இதெல்லாம் நீங்க பாப்பீங்களா? லைவ்ல டிவில பாப்பீங்களா? ஜெபம்லாம் கேட்டீங்களா? அதுல அந்த ஐயா ஒரு காரியம் சொன்னாங்க. ஜெபம் சொல்லும் போது ஒரு காரியம் சொன்னாங்க. கேட்டீங்களா? என்ன கேட்டீங்க? செய்தி மட்டும் நல்லா கேட்டுக்குவோம். ஜோம் யாருக்கு ஜோம் பண்றாங்களா? அது சொல்ல மற்றவங்களுக்கு ஜோம் பண்ணும்போது அதையும் கேட்கும். நிறைய லக்கர் ஏதாவது எல்லாரும் லக்கர் போட்டு நிறைய அடிக்க வச்சு பாக்ஸ் வச்சு ஜோம் பண்ணாங்க. அதை பாத்தீங்களா? அதை பார்க்கல தானே? பாத்தீங்களா? பார்க்கலையா? நிறைய டப்பால அடுக்கி வச்சு நிறைய ஜெப குறிப்பு லக்கர்ல அடுக்கி வச்சு ஜோம் பண்ணாங்க. பாத்தீங்களா? அல்லேலூயா. அவங்க எதுக்கு தெரியுமா அதிகமா ஜோம் பண்ணாங்க? நிறைய காரியங்களுக்கு ஜோம் பண்ணாங்க. ஆனா ஒரு காரியம், இந்த கேன்சர் வியாதிக்காரங்களுக்கு ஜோம் பண்ணாங்க. எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை பேர் இப்பதான் நினைச்சு. ஆனா நிர்மூலமாகாத அப்பாவோட அல்லேலூயா. ஒரு சின்ன பலவீனத்துக்கு, ஒரு சின்ன கஷ்டத்துக்கு, ஒரு சின்ன காரியத்துக்கு நாம் என்ன செய்யறோம்? சின்ன குழந்தைக்கு என்ன கேன்சர்? அது ஒரு 5 வயசு இருக்கும், 6 வயசு. அந்த மாதிரிலாம் இன்னைக்கு உலகத்துல எல்லாரும் என்ன செய்யறாங்க? கஷ்டப்படுறாங்க. பலவீனத்தோட என்ன செய்யறாங்க? போராடுறாங்க. ஆனா சின்ன சின்ன காரியத்துக்குலாம் அவங்க அவசியமா இதெல்லாம் நம்ம நினைச்சு சோர்ந்து போயிட்டோமே. அப்படிப்பட்ட ஒரு பலவீனம் இல்லாமல் தேவனை பாதுகாத்து வருகிறான்னு ஆண்டவருக்கு என்ன சொல்லணும்? ஒரு அம்மா உட்கார்ந்து இருக்காங்க இல்லையா? அந்த அம்மா அவங்களுக்கு கேன்சர். அம்மா ரொம்ப வேதனைப்பட்டு ரொம்ப அழுதாங்க. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு அந்த அம்மாவுக்கு ஜோமனை நல்ல ஒரு பரிபூர்ண சுகத்தோட அவங்க. அப்ப ஏன்னா எல்லாமே நம்மகிட்ட தான் இருக்கு. யாருக்கு இருக்குது? முதலாம் கேன்சர்னால எல்லாரும் மரணம் வந்துருச்சுன்னு தான் நினைப்பாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாம் ரொம்ப ஆண்டவர் கிருபையா எல்லாருக்குமே விடுதலை கொடுத்துறாங்க. அந்த அளவுக்கு மெடிக்கல்ல தேவன் நேசிக்கிறாரு. நிறைய காரியங்களை செய்திருக்கிறாரு. எல்லாவற்றுக்கும் மேலா தேவனுடைய கிருபை. அவர் மருத்துவராக குணமாக்குகிற தேவனா இருக்கிறார். இல்லையா? இந்த மணி ஐயா அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு தொண்டையில இருந்து கேன்சர். எங்க கேன்சரு? ஆனா மனுஷன் நல்லா ஃபுல்லாதான் இருக்கிறாரு. எல்லாம் மயக்கத்துலதான் இருக்கிறாரு. அந்த அளவுக்கு அவருக்கு கேன்சர் ஆண்டவருக்கு செவ்வியதான் முடிவு பண்ணாங்க. அவர் இன்னைக்கு எப்படி இருக்கிறாரு தெரியுமா? விடுதலையோடு இருக்கிறாரு. ஆனா ஆண்டவர் மட்டும் நினைச்சுக்க, ஒரு வியாதியில சுகம் கொடுத்துருக்காருன்னா அவர் கூட யாரு வராது. அல்லேலூயா. உண்மை அதுதான். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாவே விடுதலை. சொல்றாரு, குமாரன் விடுதலை ஆக்கினா மெய்யாவே விடுதலை. அந்த வியாதியில விடுதலை வந்துச்சா ஆண்டவர் என்ன செஞ்சாரு? இனி அந்த பலனை வரவே வராது. இயேசுவின் நாமத்தில் தேவன் சுகம் கொடுத்து விட்டார், பலன் கொடுத்து விட்டார், ஆரோக்கியம் கொடுத்துள்ளது. விசுவாசம் நமக்குள்ள கடந்து வேண்டும். ஒரு காரியம் நீங்க நம்மளாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம எல்லா ஊழியக்காரங்களும் இருக்காங்க, எல்லா விசுவாசிகளும் இருக்காங்க, எல்லாரும் சபைக்கு போறாங்க, எல்லாரும் தேவனை ஆராதிக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க, எல்லாரும் தப்பு செய்யறாங்க, எல்லா காலத்திலும் எல்லா சபையிலும் எல்லாம் நடக்கணும்னு செய்யுது. ஆனா எல்லா சபைகளுக்கும் நம்ம ஆலயத்துக்கு வரவங்களுடைய குற்றக்குறைகள் தான் பெருசா தெரியும். நம்ம சர்ச்சுக்கு நம்ம ஆராதனைக்கு வரவங்களுடைய குற்றம் குறைகள் தான் அவங்களுக்கு எப்படி தெரியுது? ஆனா அவங்க சபையில நடக்கிறதையோ இல்ல அவங்க அந்த விசுவாசிகளுக்கு தவறு யாருமே என்ன செய்யறதுல ஆண்டவர் எந்த அளவுக்கு நம்மளை நேசிக்கிறார். அல்லேலூயா. அதனால அதுதான். ஏன் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு விழிப்புள்ளவங்களா இருந்து ஜெபிக்கிறவங்களுக்கு பிசாசுக்கு நல்லா தெரியும். நம்மளுடைய ஜெபங்கள் எல்லாம் வீணாய் போறதுக்கு, சபை வளரக்கூடாத அளவுக்கு, அந்த அளவுக்கு நாம் எழுதி பிரகாசிக்க கூடாத அளவுக்கு என்ன செய்யற பிசாசு ஏதோ ஒரு காரியத்தை என்ன செய்யறான் கொண்டு வந்து போட்டு மனமழிவை உண்டு பண்ணி அந்த சோர்வை உண்டாக்க நினைக்கிறான். ஆனா தேவன் விடுவாரா? விடவே மாட்டார்.
தேவன் நம்ம எப்படி இருக்கிறாரு? வைராக்கியம் உள்ள தேவன். இந்த சபை எப்படி இருந்தது, எந்த அளவுக்கு நம்ம ஜெபம் பண்ணோம், எத்தனை ஆத்துமாக்கள் இருந்தாங்க அப்படின்னு ஆண்டவருக்கு நன்றாவே தெரியுமா தெரியாதா? விரோதமா எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள், எத்தனையோ காரியம் தான். ஆனா விழுந்து போறதுக்கு ஆண்டவர் இல்லையே. வெட்கப்படுறதுக்கு ஆண்டவர் வெட்கத்துக்கு வர வெப்பத்தனையான பலன் என்ன செய்வாரு? தருகிற தேவனா இருக்கிறார் அல்லவா? அதனால நம்ம இன்னும் நல்ல ஜாக்கிரதையா இருந்து நீங்க என்ன செய்யணும்? செபிக்க வேண்டும். என்ன செய்யணும்? ஜாக்கிரதையா இருந்து செபிக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு கூட ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படுதல், ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படுத்தினால அவங்கள சார்ந்த குடும்பமே தேவனுக்கு விரோதமா பாவம் செய்யவில்லை. அதுதான் பார்க்கணும். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 35வது அதிகாரம். கொஞ்ச நேரம் தான் கரெக்டா ஆண்டவர் என்ன செய்வாரு? 12வது வசனத்துல இருந்து 14வது வசனத்துல வாசிங்க. எரேமியா 35 12ல இருந்து 14. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, அவர் இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ போய் யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி, நீங்கள் என் வார்த்தைகளை கேட்டு புத்தியை ஏற்றுக்கொள்கிறதில்லையோ என்று கர்த்தர் சொல்கிறார். திராட்சரசம் குடியாதபடிக்கு ரேகாபின் குமாரனாகிய யோனதாப் தன் புத்திரருக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் கைக்கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்கள் இன்னால் மட்டும் அதை புரியாமல் தங்கள் தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுத்திருக்கிறார்கள். ஆனாலும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கொண்டே இருந்தோம், எனக்கு கீழ்ப்படியாமல் போனீர்கள். அல்லேலூயா. இங்க ஒரே ஒரு குடும்பம். யாருன்னா ரேகாபியர். இந்த ரேகாபியர் யாரு? தேவனை ஆராதிக்கக்கூடியவர்கள். தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு கூட்டம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியதான கூட்டம். அந்த கூட்டத்துல வந்த ஒரு மனுஷன் தான் யாருன்னா யோனதாப். யாரு? யோனதாப். அப்படிப்பட்ட கூட்டத்துல இருந்த மனுஷன் என்ன செய்யறாரு? தன்னுடைய குடும்பத்துக்கு, தன்னை சார்ந்து இருக்கிற மனிதர்களுக்கு, ரேகாபின் அந்த குடும்பத்துக்கு சொல்றாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எரேமியா தீர்க்கதரிசி 35 அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீமின் யூதா ராஜாவின் நாட்களில் எரேமியாவுக்கு கர்த்தரால் உண்டான வார்த்தை, நீ ரேகாபியருடைய வீட்டுக்கு போய் அவர்களோட பேசி அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தின் அறையில் ஒன்றிலே அழைத்து வந்து அவர்களுக்கு திராட்சரசம் குடிக்க கொடு என்றார். அப்பொழுது நான் அபியசினியாவையும் குமாரனாகிய எரேமியாவுக்கு மகனான யெசனியாவையும் அவனுடைய சகோதரியை அவனுக்கு குமாரர் எல்லாரையும் ரேகாபியருடைய குடும்பத்தார் அனைவரையும் அழைத்து கர்த்தருடைய ஆலயத்தில் பிரபுக்களுடைய ஆலயம் அருகேயும் வாசல் காக்கிற சல்லூமின் குமாரனாகிய மாசையாவுடைய அறையின் மேல் உள்ள இத்தாலியாவின் குமாரனாகிய தேவனுடைய மனுஷனாகிய ஆனான் என்னும் புத்திரருடைய அறையிலே அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து திராட்சரசத்தினால் நிரப்பப்பட்ட குடங்களையும் கிண்ணங்களையும் ரேகாபியருடைய குடும்பத்தை சேர்ந்த புத்திரரின் முன்னே வைத்து அவர்களை நோக்கி திராட்சரசம் குடியுங்கள் என்றேன். அதற்கு அவர்கள், நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை, ஏனென்றால் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப் நீங்கள் பரதேசியா தங்குகிற தேசத்தில் நீடித்திருக்கும்படிக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளும் எந்தெந்தைக்கு திராட்சரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதையை விதையாமலும் திராட்சை நாட்டாமலும் அதை கையாளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களில் குடியிருக்கிறீர்களாக என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. ஒரு மனுஷன் செய்தாரு, தகப்பன் அந்த ரேகாபின் குமார் அந்த கோத்திரத்துக்கு அந்த பாடகர்களுக்கு அதுல ஒரு தகப்பன் சொல்றாங்க, நீங்க என்ன செய்யக்கூடாது? திராட்சரசம் குடிக்க கூடாது, வீடுகளை கட்டக்கூடாது, திராட்சை தோட்டத்தை நாட்டக்கூடாது, நீங்கள் உங்களுடைய ஜீவன் எவ்வளவு காலம் இருக்கோ அவ்வளவு காலம் கூடாரங்களில் குடியிருக்க வேண்டும். இப்படி வந்து யாராவது சொன்னா நம்ம கேட்போமா? வீடெல்லாம் கட்டாதீங்கம்மா, இடம்லாம் வாங்காதீங்கம்மா. நீங்க எப்படிதான் இருக்கணும்? எங்கேயாவது இந்த டென்ட் போட்டு போய் ஒவ்வொரு இடத்துலையும் போய் டென்ட் போட்டு உட்கார்ந்து இருக்க பண்ணுவாங்க இல்லையா? அது மாதிரி என்ன செய்யணும் அப்படின்னா, யாரு இந்த சர்க்கஸ் காரங்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அவங்களாம் போய் ஒவ்வொரு ஊரெல்லாம் எடுத்துக்காங்க, அப்படிதான் இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்க பரதேசம். ஏன்னா ஆபிரகாம் அப்படிதான் இருந்தார். ஒவ்வொரு ஊரா போய் என்ன செஞ்சாரு? எதிரேயர் எழுந்து வாசித்து பார்த்து கூடாரங்களில் குடியிருந்தார். சீமான் ஒரு யாரு? சீமான். அந்த சீமான் எங்க குடியிருந்தாங்க? கூடாரத்தில் குடியிருந்தார். அல்லேலூயா. அப்ப இவங்க கேட்கிறாங்க, இன்னைக்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற
எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா கீழ்ப்படிதல். எத்தனை சத்தியத்தை கேட்கிறோம், எத்தனை வார்த்தைகள் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். தீர்க்கதரிசனமா பேசுறாங்க, ஒவ்வொரு ஊழியக்காரங்க மூலமா பேசுறாங்க, ஆலயத்துல வந்து பேசுறாங்க, பைபிள் வாசிக்கும் போது அதோட எழுதுறாங்க பேசுறாங்க. எந்த வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கிறோம்? சரியான நேரத்துக்கு ஆராதனைக்கு வரணும், வருமா? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் இது ஒரு அற்புதம் நடக்கணும்னா 9ஆம் மணி நேரம் 6ஆம் மணி நேரம் அந்தந்த நேரத்துக்கு வந்தாதான். ஒரு திருமணத்துக்கு போறோம், கடைசியில போனா அங்க சாப்பாடு இருக்குமா? இருக்காது. அதுக்குள்ள முன்னாடி போயிடும். அல்லேலூயா. ஆனா தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? ஒரு கீழ்ப்படிதல், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். ஒரு மனுஷனுடைய சொல் கேட்டு தேவன் சூரியன் சந்திரனை நிறுத்தி வைத்தார். சூரியனே திமிரோர் மேலும் சந்திரனே 1000 பள்ளத்தாக்கில் தரித்து நில்லுங்கள் என்று சொல்லும்போது அந்த தேவமகனாக யோசுவா சொன்னது அப்படியே நின்றது. சூரியன் என்பது சந்திரனை எதிரெதிரே நின்றார்கள். சூரியன் சந்திரனை ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியும் போது, அல்லேலூயா. அப்ப எந்த அளவுக்கு அந்த தேவ மனிதன் தேவனோடு எந்த அளவுக்கு உறவு கொண்டிருப்பா, வைராக்கியம் உள்ளவரா இருந்திருப்பா. ஆனா நமக்கு அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையே இல்லை. முதலாவது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்த்ததுன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தருக்கு வைத்து என்ன செய்ய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். எல்லா மனுஷனையும் விழுந்த கடமை இதுதான் பார்க்கிறோம். கர்த்தருக்கு வைத்து நடக்கிற மனுஷன் எவனவன் பாக்கியவான். அவர் வழிகளில் நடக்கிறவன். அவன் எப்படி இருப்பான்? அவர் எப்படி இருப்பார் என்று 127 சங்கீதத்தை நாம் பார்த்தோம் இல்லையா? உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். வேறொருடைய பிரயாசத்தை அல்ல, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பிரயாசத்தை சாப்பிடுகிற அளவுக்கு, அதுவே மீதம் எடுக்கிற அளவுக்கு தேவனை ஆசீர்வதிக்கிற தேவன் இருக்கிறார். எப்போ? கீழ்ப்படியும் போது, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஒரு மனுஷனை யோனதாப் சொல்றாங்க, நீ போய் ஆண்டவர் சொல்றாங்க, நீ போ அந்த ரேகாவில் இருக்கிற ஜனங்களை கூட்டிட்டு வா, கூட்டிட்டு வந்து ராஜாக்கள் உட்கார்ந்து இருக்கிற அறையில வந்து உட்கார வச்சு கிண்ணத்துல எல்லாத்துலயும் கொண்டு வந்து அவங்களுக்கு திராட்சை கொடு. திராட்சை என்பது யூதர்களுடைய நல்ல ஒரு பாரம்பரியத்துல ஒன்று. போன என்னதான் நம்ம வந்தா தண்ணி கொடுக்கறது, அங்க போனா என்ன கொடுப்பாங்க? எல்லாம் டீ குடிக்கிறீங்களா, காஃபி குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா? அங்க போனா விருந்துக்கு போனா அங்க என்னதான் பிரதானமா இருக்கும்? திராட்சை ரசம் தான் பிரதானமா இருக்கும். அல்லேலூயா. அப்ப அவர் சொல்றாங்க கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன செஞ்சாரு? எரேமியா தீர்க்கதரிசி உடனே போறாங்க, ரேகாபியருடைய எல்லா குடும்பத்தாரையும் கூட்டிட்டு வந்து என்ன செய்யறாங்க? அவங்களுக்கு உட்கார வச்சு அவங்களுக்கு என்ன செய்யறாங்க? திராட்சை ஊத்தி கொடுக்கும் போது அவங்க என்ன செய்யறாங்க? வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப வேண்டாம் சொன்னா உடனே ஆண்டவர் பேசுறாங்க. அவர் உட்கார்ந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து உட்கார வச்சு குடிக்க சொன்னாங்க. வேண்டாம் வேண்டாம், நாங்க என்ன செய்ய மாட்டோம், எங்கள் தகப்பன் இருக்கிறவங்க யோனதாப்பு அவர் எங்களுக்கு இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால எனக்கு வாழ்நாள் இந்த பூமியில எவ்வளவு காலம் இருக்குதோ அவ்வளவு காலமாக இதை தவறு செய்ய மாட்டோம். திராட்சை ரசம் குடிக்க மாட்டோம், திராட்சை தோட்டங்களை நாட்ட மாட்டோம், வீடு கட்ட மாட்டோம், எங்களுக்காக ஒரு உணவையும் சேர்த்து வைக்க மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ரிச்சல் செல்வகுமார் ஊழியக்காரர் இருக்காங்க இல்லையா? அவர் ஒரு தீர்க்கதரிசி. அவர் யாரு? ஒரு தீர்க்கதரிசி. இப்ப வெளிநாட்டுக்கெல்லாம் போகும்போது நாமெல்லாம் என்ன செய்வோம்? நம்முடைய ஞாபகமா ஏதாவது என்ன செய்வோம்? வாங்கிட்டு வருவோம். பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு வருவோம், நம்முடைய குடும்பத்துல யாராருக்கு என்னென்ன தேவை அதெல்லாம் என்ன செய்வோம்? வாங்கிட்டு வருவோம். போய் என்ன செய்வாங்க? வெளிநாட்டுக்கு போயிருந்தாலும் எல்லாம் என்ன செய்வாங்க? போய் சுத்தி பார்த்துட்டு வருவாங்க. சுத்தி பார்த்துதான் வருவாங்கல்ல. அப்ப எல்லாரும் போவாங்களாமா, எல்லாரும் போய் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்களா? ஆனா இது மட்டும் என்ன செய்ய மாட்டாங்க, போவே மாட்டாங்க, எதுவும் வாங்கவும் மாட்டாங்களாமா. அவருக்குன்னு இன்னைக்கு அவருக்கு சபையே அவருடைய உதவிகள் எதுவுமே அவருக்கு இல்ல. ஆண்டவர் சொல்லிட்டாங்களா, நீ எல்லாத்தையும் கொடுத்துரு, உனக்கு ஒண்ணுமே வேண்டாம், நீ தீர்க்கதரிசியா என்ன செய்யணும்? அந்த ஊழியத்தை செய்தா போதும். யார் மாதிரி? இங்க ஒருத்தர் நம்ம முன்னாள் பிரதமர் ஒருத்தர் இருந்தாரு, பேர் என்ன? அப்துல் கலாம். அவர் என்ன செஞ்சாரு? ஒரு ஜனாதிபதி அவர் ஒரு சூட்கேஸ் தான் கொண்டு வந்தாரமா, அந்த சூட்கேஸோட என்ன செஞ்சாராம்? அவருக்கு தெரியும், இஸ்லாமியர்னால அந்த வேறு நல்லா தெரியும்.
ஏன்னா பூமியில கொண்டு வரல கொண்டு போக போறது இல்லை. அதனால நமக்கு இந்த துணி மட்டும் போதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்தாலும் அப்படியே போனாங்க. தனக்கு ஒண்ணுமே என்ன செய்யல, எடுத்துக்கொள்ள. அதே மாதிரிதான் என்ன செஞ்சாங்க, இந்த யோனாதாவுடைய குடும்பத்தார் என்ன செஞ்சாங்க, கீழ்படுத்தாங்க. எசேக்கியா தீர்க்கதரிசிட்ட ஆண்டவர் சொல்றாங்க, எசேக்கியாவே நீ போய் இந்த ஜனங்களுக்கு எதுவும் சொல்லவே சொல்லாத. அவங்க என்னுடைய வார்த்தைக்கே கீழ்ப்படிய மாட்டாங்களே, உன்னுடைய வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படிவாங்க? ஆண்டவருக்கு அவ்வளோ தேவன். யாருடைய வார்த்தை கீழ்ப்படியல? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. உன் வார்த்தை எங்க கேட்க போறாங்க? எரேமியா அப்பா உண்மையாவே ஆண்டவருக்கு எரேமியா தீர்க்கதரிசி இந்த புத்தகத்துல இருந்து அநேக காரியத்தினோடு பேசிட்டே இருப்பார். அந்த அளவுக்கு ஜனங்கிட்ட அடி வாங்கி உதவாங்கி அந்த அளவுக்கு அர்ப்பணிச்சு ஆண்டவர் போய் எங்கெல்லாம் சொல்லுங்க அங்குள்ள ஜனங்களா துரத்துவாங்க, காவல போடுவாங்க, குளிர கொடி போடுவாங்க. அந்த அளவுக்கு எதுவுமே அவங்களுடைய வார்த்தைக்கு அப்படியே அர்ப்பணித்து என்ன செஞ்சாரு, ஜனங்களுக்கு சொல்லும் போது அவங்க என்ன செய்யல, மறுபடியும் எங்கதான் ஓடுவாங்க, அந்த விக்கிர ஆராதனைக்கு நிலவை ஓடினார்கள். இல்லையா? அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் சொல்றாங்க. ஆண்டவர் என்ன செய்யறார், இஸ்ரவேல் தேவையான கர்த்தர் உரைக்கிறது என்னன்னா, நீ போய் யூதாவின் மனுஷனை இஸ்ரவேலின் குடிகளை நோக்கி, நீங்கள் என் வார்த்தையை கேட்டு புத்தியை ஏற்றுக்கொள்வதில்லையோ என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் அந்த ரெகுலத்தை தேடி வரும்போது 40 வருஷம் ஒவ்வொரு ராசாக்களுடைய கையில என்ன செய்வாரு, அவங்களை ஒப்புக்கொடுத்து மீண்டும் வருவாங்க. மீண்டும் வர அதேப்பா வீட்டுக்கு அந்த நிலைமை நம்மளை விட்டு மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப திராட்சரசம் குடிக்காதபடிக்கு ரேகாபின் குமாரர்கள் யோனாதாப் புத்திரருக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் கைக்கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்கள் இன்னாமல் அதை குடியாமல் தங்கள் தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படித்தார்கள். ஆனால் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருந்த எனக்கு கீழ்ப்படியாமல் போனீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டே இருப்பாங்க, ஒரு காரியத்தை ஒரு தவறு செய்வது நம்ம ஆண்டவர் சொல்லிட்டு ஆண்டவர் உண்மையை பேசிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. தேவன் ரொம்ப நல்லவர். அவர் மனுஷன் பேசுறதை விட தேவன் பேசுறது நமக்கு ஆறுதலா இருக்கும். நேற்று கரவாச்சிக்கு உபவாசம் கூட்டத்துக்கு போயிட்டு இருந்தோம். அப்போ ஒரு பாஸ்டருக்கு ஒரு சின்ன டென்ஷன் ஆகி போச்சு. அதனால ரொம்ப அமைதியா செஞ்சாரு, வந்துட்டே இருந்தாரு. அப்புறம் ஏன் எப்படி அமைதியா இருக்காரு பாஸ்டர், ஏன் இப்படி மூன்றாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ஏதோ வந்துருப்பாரு போல. அப்ப ஆண்டவர் ஒரு வார்த்தையோடு பேசினதுக்கு பைபிள் இருக்கு. ஒவ்வொரு சோதனை படிச்சுட்டு அப்படியே இதாது. அப்ப நான் என்னுடைய வாய் எதையும் மீறாதபடிக்கு எதுவும் கேட்காதபடிக்கு அவர் ஒரு வாரத்துல என்னன்னு தெரியும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சங்கீதம் 39 சொல்றாங்க, என் நாவினால் நான் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கம் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன். பேசாத, எதுவும் கேட்காத. எவ்வளவு நல்லா இருக்கும், எவ்வளவு நல்ல ஒவ்வொருடைய இருதயத்தில் உள்ள காரியங்கள் நமக்கு தெரியுமா? அவங்க எவ்வளவு வேதனைப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க, துன்பப்படுறாங்க. ஒவ்வொருடைய சூழ்நிலை கேட்டா அவங்க என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. ஆனா நம்முடைய பார்வைக்கு அதெல்லாம் தப்பா தெரியும். அவங்க செய்யறதுல எப்படி இருக்குது, ஆனா அவங்க எந்த சூழ்நிலையில எப்படி போயிட்டு இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம் அப்படின்றது யாருக்கே செய்யாது. நான் இவ்வளவு ஞானம் உள்ள தெய்வம். இப்பெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் போனாலே போய் உணவால் படித்தாலே ஒரே அழுக. ஏன் ஒண்ணுமே இல்ல, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி எதற்காக யாருக்காக அழுக போறோம்? எது இல்லை அழுக போறோமா? எல்லாம் எதுக்குமே கவலைப்படுறது இல்லை. ஆனா கிறிஸ்துவின் அன்பு, அதுதான் ஆவியானவர் உங்களோடு பேசினான். சுயத்தினால நான் எதுவுமே என்ன செய்யறேன் ஒண்ணும் சொல்றது இல்லை. ஆண்டு உணர்ச்சின்னா பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணு. எதுக்குள்ள ஜெபம் பண்ணுங்க? பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணு. எப்ப போய் ஜெபம் பண்ணாலும் எண்ணத்தையே வைக்காம பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ண வேண்டும். நல்ல ஆராதனை பண்ணுங்க, தடைகள் மாறும். பாடல் பாருங்க. ஜெபம் வரலையா, அழுகையெல்லாம் வரல, கவலையை தருக்க பாட்டு பாருங்க. உங்களுக்கு என்னென்ன பாட்டுலாம் தெரியுது அதெல்லாம் பாடுங்க. விடுதலை நிச்சயமா தேவன் தருகிறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை உடனே கீழ்பட்டு என்ன செஞ்சது, அமைதியா வந்தப்ப அவரே அவருடைய பாதத்துல என்ன செஞ்சாரு சொல்லுங்க. அப்ப இந்த அளவுக்கு தேவன் நம்மோடு பேசுகிறவர். அவர் பேசாத கல்வி இல்லை, அவர் பேசாத தெய்வம், அதாவது பேசுகிற தேவன். ஆனா நாம் என்ன செய்யணும், அவருடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும், செவி கொடுக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். ஆனா சொல்லி இவங்க எப்படிலாம் கை கொண்டு வர்றாங்களே, ஆனா நான் இத்தனை தடவை சொல்லிட்டு ஜனங்க
கீழ்படியாம போறாங்க. இப்போ விக்கிரத்துல ஆராதிக்காதீங்கப்பா, பாவம் செய்யாதீங்கப்பா சொல்ல இல்ல, கேட்கறதே இல்லையா அப்படின்னு ஆண்டு ரொம்ப வேதனைப்பட்டா. இன்னைக்கு ஆண்டு சொல்றது என்ன தெரியுமா? நம்ம செய்யற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டு இருக்கிறாரு, பார்த்துக்கொண்டே இருக்கிறார். அதற்கு கீழ்படுத்தலுக்கு ஒரே ஒரு ஆள் யாரு தெரியுமா? ஆபிரகாம். யாரு? ஆபிரகாம். ஆண்டவர் சொன்ன உடனே ஈசாக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க? ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பத்தி சொல்லுவாங்களா? நம்முடைய ஒவ்வொரு பேரையும் வச்சு இவங்க என்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியான்னு அல்லேலூயா சொல்லணும். ஆண்டவர் என்ன செய்யணும்? சொல்லணும். அந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படினோம். கீழ்ப்படிந்தபடினா தேசத்துல இருக்க எல்லா ஆசீர்வாதத்தையும் என்ன செய்வேன்? கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஆபிரகாம் செய்த ஒரே ஒரு காரியம், நம்முடைய மகனுக்கு பெண் பார்ப்பதற்கு கூட அந்த தேசத்துக்கு போகவில்லை. அல்லேலூயா. அதுதான் பெரிய கிருபை. நாம என்ன செய்ய தெரியுமா? ஒரு பாவத்தை விட்டுட்டா அதை பார்த்த நமக்கு என்ன ஒரு அஃபெக்ஷன் வந்துடும். அதை பார்த்த உடனே அது பிரியாணிக்கு பார்த்தா பிரியா விட்டுட்டா அவனுக்கு திடீர்னு யாராவது வாங்கடா அப்படின்னு கூப்பிட்டா அவனுக்கு என்ன வந்துடும்? அது என்னைக்கு வந்துடும். போய் என்ன செய்வா? மறுபடியும் குடிக்கிறது. அப்படி இல்ல, ஆபிரகாமும் போல ஈசாக்கும் போல ரெபேக்கா தான் வந்தார். எதனால? ஆண்டவர் சொல்லிட்டாங்க, அதனால அந்த தேசத்துக்கு நீ போக கூடாது. விட்டு வந்த தேசத்துக்கு சொல்றாங்க, நான் விட்டு வந்த தேசத்துக்கு மறுபடியும் நானும் வரமாட்டேன், என் மகனும் வரமாட்டான், ஆண்டவர் உனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவாருப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க? அனைத்து விட்டு ஆண்டவர் என்ன செய்தாரு? காரியத்தை வாய்க்க செய்தார். அல்லேலூயா. தன் தகப்பனாகி ஆபிரகாமை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர் என்ன செஞ்சார்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படுத்தி இன்னைக்கு அன்றைக்கு பரலோகம் எது தெரியுமா? ஆபிரகாமின் மடி. பரதீசுல யார் இருந்தது? பரதீசுல ஆரம்பிச்சது ஆபிரகாம். அப்ப இப்பதான் பரதீசு. அப்ப பரலோகத்துக்கு என்ன பேரு? ஆபிரகாமின் மடி. அந்த ஆபிரகாம் மடியில யார் இருந்தது? லாசர் இருந்தார். எவ்வளவு பெரிய கிருபை பாத்தீங்களா? எதனால வந்தது? கீழ்ப்படிதல்னால. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப கீழ்ப்படியும் போது தேவன் நம்மளோட ஒரு கனத்துக்குரிய பாத்திரமா நம்ம என்ன செய்யறார்? கொண்டு போகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி நிச்சயமா கீழ்ப்படிந்து அப்படின்னு ஆசிரியர் கல்வியில் பிள்ளையா மாறுவோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி தேவனிடத்துல சொல்லுவாண்டவரே, ஒரு சாதாரண மனிதன் ஆண்டவரே, ரேகா யோனதா, ரேகாவின் புத்திரர்கள். யோனதா ஒரு சாதாரண மனிதன், யோசுவா ஒரு சாதாரண மனிதன், ஆபிரகாம் ஒரு சாதாரண மனிதன் தான் ஆண்டவரே. ஆனா அவர்களுக்குள்ள தேவ பக்தி, அவர்களுக்குள்ள இருந்த கீழ்ப்படுத்தல் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. நாங்களுடைய வார்த்தைக்கு செவிப்படுத்த ஆண்டவரே, நாங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தவரை நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தக்கூடிய கிருபையை தருவதற்காக ஸ்தோத்திரம். ஆவியானவர்களை ஆட்கொள்ளுங்க, மகிமையான காரியங்களை செய்யுங்க. இந்த வார்த்தை ஒவ்வொன்றிலும் நாம மகிமைப்பட வச்சிருக்கா தாழ்த்துகிற ஆசிரியர் இயேசுவை நமக்கு